ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு புதுவிதமான ஒரு புட்டொண்டு உங்களுக்கு அவிச்சு காட்ட போகிறேன். பாருங்கோ, சீனிக்கிழங்குல தேவையான பொருட்கள் அவிச்சமாக எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு சீனிக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கிறேன், தேங்காய்ப்பு, உப்பு, இவ்வளோந்தான். இந்த கிழங்கை நான் வெட்டி கழுவி வச்சிருக்கிறேன். இதில் ஒரு பானத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு, கணக்க தண்ணி விட தேவையில்லை. பாருங்க, ஓரளவு இவ்வளோ தண்ணியும் காணும். ஓரளவு தண்ணியை விட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு, இவ்வளோந்தான். இதை நீங்கள் மூடி விடணும். ஒரு 10 நிமிஷம் மூடி விடுங்க, அவியட்டும் நல்லா. இப்போ பாருங்கள், இதை நான் இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடுறேன்னா நல்லா மசிக்கணும். போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த கோதம்பு மாவை அளவாக இதுக்குள்ளே போடணும். போட்டு நீங்கள் அளவாக நீங்களே இதை எப்படி குழைக்கணும். நீங்கள் தண்ணி ஒன்றும் விடக்கூடாது. இதே தண்ணியில் தான் குழைக்கணுமா. இதுக்கு மேலே தண்ணி கிண்ணி ஒன்றுமே நீங்கள் விடக்கூடாது. பாருங்கள், இப்படியே இதுக்கால் உங்களோட அளவுக்கு நீங்கள் நாங்கள் குழைச்சி கொண்டு போய் தெரியும். பொட்டுண்ட பதம் வரும். கொஞ்சமாக போடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த புட்டு பதத்தில் நாங்கள் குழைச்சிட்டோம். இனி கொத்தி காட்ட போகிறோம். கொத்தி காட்டுன்னு பாருங்கள். இப்படி நீங்கள் கொத்தி போட்டு அவிக்க வேண்டியதுதான். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், அந்த கிழங்கு அவிச்ச அந்த மசிஞ்ச இதுலேயே நீங்கள் மாவை போட்டு குழைக்கணும். தண்ணியும் உப்பு ஒன்றுமே போடக்கூடாது. அதுலேயே நீங்கள் செய்யணும். தண்ணி கலக்கவே கூடாது. சரியா? இப்போ பாருங்கள், புட்டுமா கொத்தின மாதிரி நான் கொத்திக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே தேங்காய்ப்பை கலக்கிறேன். தேங்காய்ப்பை கலந்தாச்சு. இப்போ நான் நீத்துப்பட்டியில் அவிய வைக்க போகிறேன். கீழே கொஞ்சம் நீங்கள் தேங்காய்ப்பை போட்டுட்டு வடிவாக மாவை இந்த நீத்துப்பட்டியில் போட்டுட்டு நீங்கள் புட்டு எப்படி அவிக்கிறீங்களோ அப்படி அவிச்சு பாருங்கள். இப்போ காட்டன் அவிஞ்சோடனே அவிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை இறக்க போகிறேன்னு பாருங்கள். தட்டி பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை இறக்குறேன். இதை பார்த்தீங்களா, அவிஞ்சு வடிவம் வந்திருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள். மறக்க வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.